இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் இன்று செய்யக்கூடிய ஆசனமாக சுத்த உதர்கர்ஷா ஆசனம் அப்படின்னு பேருங்க. சுத்த உதர்கர்ஷா ஆசனம்னு பேர். இந்த ஆசனம் பேரே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செய்யக்கூடிய ஆசனமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்னமோ படுத்து கிடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த வலி, அந்த விலா எலும்பு இழுக்கும். அப்போ நீங்கள் அதோட உணரலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஆசனம் செய்யக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு விலா எலும்பு கழுத்து திருப்பறதுனால கழுத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், கால் மூட்டு இடுப்பு இந்த பகுதியோட பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆசனமாகும். சாதாரணமாக ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த சுத்த உதர்கர்ஷா ஆசனம் செய்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். ஏன்னா முன்னாடியே பலனை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஓடி போயிடுவீங்க. அதனால் இதை 2 பாகங்களாக பிரிச்சிங்க. வலி ஏற்பட்டதுன்னா அந்த எண்ணிக்கையை நிப்பாட்டிட்டு அதே போல் அடுத்த பகுதிக்கும் சமமான நிலையில் நீங்கள் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இந்த முழுமையாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலை நம்ம ஆரோக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம உணவு கட்டுப்பாடு அவசியமான தேவையாக இருக்குது. அதே போல் பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், நடைப்பயிற்சி பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆசனங்கள் செய்யறதோட பலன்கள் முழுதுமாக கிடைக்கிது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நம்ம உடலில் உறுப்புகள்லாம் இயங்க மறுக்கிறது. என்ன காரணம்னா, நம்ம எந்த விதமான செயல்பாடும் செய்யாததுனால உடலில் உள்ள உறுப்புகளுக்கு நம்ம அது வேலை கொடுக்காததுனால அது என்ன பண்ணுதுன்னா அதோட வேலையை நமக்கு காட்டுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு பழகுங்க. பழக பழக உங்களுக்கு ரொம்ப உடல் சுறுசுறுப்பாயிடுவீங்க. அதனால் நீங்கள் அந்த ஆசனங்கள் செய்ய போக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக பெறுமானால் இந்த மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மிகவும் மகிழ்ச்சி அடையும். 100 பேர் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே போதுமானது. 1000 பேர் பார்த்துருக்கலாம். 1200 1300 பேர் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. அனைவரும் பார்க்கறதில்ல. என்ன காரணங்கிறது தெரியல. யோகா பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுடுங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சிங்க. எங்களால் நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். அதனால் நீங்கள் எந்த விதமான அதாவது உங்களோட நேரத்தை தான் நீங்கள் கடத்துறீங்களே தவிர உங்களுக்கு பண விரயம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு, அரை மணி நேரம், அதிக தாண்ட வேண்டாம். அது தாண்டாமல் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சிங்க. இதுதான் நம்ம டெய்லி நம்ம சொல்கிறோம். ஏன் டெய்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நல்ல ஒரு விஷயத்தை டெய்லி தான் சொல்லி ஆகணும், இல்லைங்களா? மறந்துடுவாங்க. உடனே மறந்துடுவாங்க. நேற்று நடந்ததே இன்றைக்கி நினப்பு இல்லைங்கிறாங்க. அப்படிங்கக்குள்ளே யோகாவை மறந்துடுவாங்க. பேர் தெரியாது, எப்படி செய்யணுங்கிறது தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வரைக்கும் எத்தனை வீடியோ வந்திருக்கோ அத்தனை வீடியோவிலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு தேவையான ஆசனங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கல். இதுதான் காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கம்தான். உங்களோட உணவு பழக்கத்தில் ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் கட்டுப்பாடு இல்லாததுனால தான் இந்த சிறுநீரக கல் வருது. இந்த சிறுநீரக கல்லுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. நம்ம கடைக்குலாம் போனால் பசங்களாம் சாதம் சாப்பிட்றதில்ல, காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் சாப்பிடாம அவங்க போனோடனே பரோட்டா கொடுங்க, நான்வெஜ்ஜில் சிக்கன் நூடுல்ஸ் கொடுங்க, சிக்கன் ரைஸ் கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, பீஸா கொடுங்க, பர்கர் கொடுங்க, இப்படி தான் நம்ம கேட்குறாங்க. அப்படி கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மைதா பொருளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு சிறுநீரக கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம். இதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்கள பரோட்டா, நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அது ஒரு இன்னும் உங்களுக்கு மாடர்னிங்காக தெரியுது. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள வாட்டர் சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மிராண்டா இந்தமாரி ஐட்டங்கள் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சிறுநீரக கல் உற்பத்தி கூட பண்ணக்கூடிய விஷயந்தான்.
அதனால் நீங்கள் என்ன செய்யணுங்க, சாப்பிட்ற சாப்பாடும் தப்பாக பண்ணுறீங்க. கூல்ட்ரிங்க்ஸு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் கெட்ட பழக்கம். அதனால தான் நம்ம கல் ஏற்படுது. புரியுதுங்களா? இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான ஒரு தண்ணியை குடிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். உடனே நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெற்றிலை பாக்கு போட்டுக்கலாம். அந்த பீடான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது குளிர்ச்சி இல்லாமல் வெறுமனே பீடாவை கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செரிமான சக்தி உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை. யாருக்கெல்லாம் சிறுநீரக கல் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துறதில்ல. எந்த விதமான இப்போ வந்து வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்து மிக்சியில் அடித்து அதை வடிகட்டி டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. அந்த சிறுநீரக கல்லெல்லாம் அது வந்து உடைச்சிடும். அதாவது வராததுக்கு முன்னாடியே நீங்கள் தடுத்துக்கலாம். என்ன சொன்னீங்கன்னா, பானகம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அந்த இது சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் உங்களுக்கு சேர்த்துக்கணும். 1 லிட்ரு தண்ணி 3 லிட்ரு நீங்கள் டெய்லி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் காலேஜ் போனாலும் சரி தான், பள்ளிக்கூடம் போனாலும் சரி தான், நீங்கள் அந்த மனநிலைக்கு வரணும். 3 லிட்ரு நீங்கள் 1 லிட்ரு வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சிங்க. அந்த 1 லிட்ரு வாட்டர் பாட்டிலில் 3 பாட்டிலுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வரணும். அதே போல் இந்த இளநீர் பாயாசம்னு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டாலும் அந்த சிறுநீரக கல் உற்பத்தி ஆகும். அதே போல் இந்த தயிர் சாதம் நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக கல் வரும். ஏன் தயிர் சாதம் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வயிற்றாலேயே நீங்கள் போயிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 6 நடை 7 நடை வயிற்றால போகுதுன்னு வச்சிங்களேன், பெரியவங்க சொல்லுவாங்க, இல்லை தயிர் சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்றா நின்றுடும்டா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா மலைக்கட்டை வந்து பண்ணிடும். மலைக்கட்டு பண்ணுறது தான் தயிர் சாதம். உடலுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம் தயிர் சாதம் கிடையாது. மலத்தை கட்டிடும். மலம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆகிடும் கல். அதனால் வந்து தயிர் சாதத்தை வந்து தவிர்த்துடணும். யாருக்கெல்லாம் வயிற்றால போகுதோ அவங்க மட்டும் தயிர் சாதத்தை சாப்பிட்டு வயிற்றை கட்டுப்படுத்திங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து இப்போ வயிற்றால போயிட்டே இருக்குன்னா அதை வந்து தயிர் சாதம் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அதே போல் இந்த இதெல்லாம் என்ன பண்ணுன்னா தொப்பை விழுந்துடும். சின்ன வயசாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த இளநீர் பாயசம் சாப்பிட்றது, இதுமாரிலாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பை விழும், செரிமான சக்தி இருக்காது, உள்ளார வந்து ஃபார்ம் ஆகிடும், கல் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரும். ஆக நீங்கள் வந்து உணவு பழக்கம், நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, மன தியான பயிற்சி இதெல்லாம் வந்து செஞ்சால் தான் நீங்கள் கல்லை நிப்பாட்டலாம். சாப்பாட்டை வந்து உணவு பழக்கத்தை நிப்பாட்டுங்க. 2 வேளை நீங்கள் சாப்பிடுங்க, போதுமானது. சூரிய உதயம் மறையிறதுக்குள்ளார நீங்கள் சாப்பிட்ணும். இப்போ காலேஜ்லேருந்து வரீங்க, ஸ்கூல்லேருந்து வரீங்கன்னா ஒரு 6 மணி விளக்கு வச்சு முடித்தோடனே உடனே ஒரு 6 மணி 6:30க்குள்ளார நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேலுக்கு வயிறை வெறுமனே விட்டுடுங்க. அப்படிலாம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். ஒரு நாளைக்கு ஒரு நடை குறைச்சலாக 2 நடை போகணும். ஒரு நடை தான் போகுது அப்படின்னாங்களும் கூட அது உடல் உபாதைகள் தான். 2 நடை போயிடுங்க. காலையில் போனீங்கன்னா நைட்டும் போகணும். போயிட்டு அதுக்கப்புறமேலுக்கு பல்லு வலிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலுக்கு படுங்க. படுத்துக்கிட்டே வாங்க. காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. பப்பாளி, வெள்ளரி பழம் இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டு பழத்தை சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து வேணான்னு உதறினீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியாது. அதனால் சிறுநீரகத்து கல் வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது வராமல் தடுக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து இதை பார்த்து பலனடைஞ்சுக்கணும். இப்போ நம்ம சுத்த உதர்கஷா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம எளிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம ஆசனத்துக்கு போகிறோம். இன்றைக்கி வேகமாக போவோம். சரன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இன்றைக்கி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நீங்கள் அனைவரும் பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஆசனத்துக்கு நம்ம போவோம், அதுக்கப்புறமேலுக்கு நம்ம பேசுவோம். ஆமாம், இப்போ நம்ம படுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா? இப்போ படுத்துக்கிட்டு நம்ம செய்யறதுனால ஒரு நிமிஷம் நம்ம வந்து படுத்து மனதை வந்து தியான நிலைக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த ஆசனங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த இடுப்பு விழா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வலிக்கும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்போ நம்ம இப்போ உடம்பை தூக்கிங்க, சைக்கிள் ஓட்டுறோம் பொறுமையாக. இப்போது எத்தனையோ 10 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது 12, அடுத்தது 15, இப்போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம். பொறுமையாக அப்படியே ரெஸ்ட்டு.
மூச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். முழுமையான மூச்சு. இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகிறோம். ஒரு கழிச்சு படுத்துங்க. ஒரு கழிச்சு ஒரு காலோட ஒரு கால் சேர்த்துங்க. தலையை வந்து இப்படி வச்சுங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க, நல்லா இந்த நிலையிலேயே கொஞ்சம் நேரம் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆசனம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ கையை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக இந்த பக்கம் திருப்பணும். திருப்பக்குள்ளே விலா எலும்பு வந்து வலிக்கும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 கட்டவரில் பெறலாமல் 7 கால் மேலே ஒன்றோட ஒன்று இருக்கணும். 8 9 10 11 12 13 14 15 போதும். நன்றி. கழிச்சிங்க. இப்போ நம்ம இந்த ஆசனம் முதல் நிலைக்கு போனோம். என்ன செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை திருப்பணும், உடலை வந்து அந்த விலாவை மட்டும் திருப்பணும். காலை வந்து ஒரு கால் மேலே வச்சுக்கிட்டு தலையை அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆசனம் உங்களுக்கு செய்யறதுக்கு அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ அதுமாரி செய்யலாம். அந்த கால் இப்போ கழுத்து பார்த்தீங்க, இந்த பகுதியை பாருங்கள். படுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு 2 கையும் அப்படியே 2 கையுமே சூப்பர். திருப்பணும் அந்த பக்கம், திருப்பணும் உடம்பு எந்த பக்கம் திருப்பணும் அந்த பக்கம். இப்போ காலும் வந்து பிரியக்கூடாது. அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு நிலை, இது 2ஆம் நிலை. உங்களுக்கு இதுதான் கரெக்ட். சரி. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. சுத்த உதர்கஷா ஆசனம். இந்த ஆசனம் வந்து பார்க்குறதுக்கு படுத்து கிடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகும். ஏன்னா அந்த வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், விலா எலும்பு பிரச்சனைகள், கழுத்து பிரச்சனைகள், இவர்கள் அனைவருமே இதை வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நடை செஞ்சோம், மறுபடியும் ஒரு நடை செஞ்சோம். அதே போல் நீங்கள் தொடர்ந்து 2 3 நடை செய்யுங்க. நாங்கள் வந்து சும்மா வீடியோவுக்காக ஒரு 2 நடை செய்கிறோம். அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் பயிற்சி பண்ணுங்கள். எத்தனை முறை வேணாலும் நீங்கள் செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாம், அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இந்த சுத்த உதர்கஷ ஆசனம் இன்னொரு முறை செய்யட்டுங்களா? சரி, அதான் இந்த பக்கம் மாற்றிக்கிட்டோம். இப்போ இந்த தலையேட்ட இப்படி வச்சுக்கிங்க. கால் மேலே கால் வச்சுங்க. இந்த கையை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் திருப்பி உடலையும் அப்படி லேட்டாக பெரட்டக்கூடாது. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஜெயக்க ஐயா, அருமையாக இருந்தது. நம்ம ஆசனம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆசனத்தோட பேர், அதோட பலன்கள், இதுதான் முக்கியமான விஷயமாகும். நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த பலன்களை வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள். ஏன்னா என்ன செஞ்ச ஆசனம், நம்ம உடம்புக்கு என்னென்ன, சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் ஒரு உபாதைகள் இருக்கும். அவங்களுக்கு என்ன பார்ட்டில் என்ன பிரச்சனை,
அப்படின்னா இப்போ சிறுநீரகக்கல்லா சொன்னோம். அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே போல் சுகர் உள்ளவங்க என்ன செய்யணும், அதை வந்து முழுமையாக முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் நம்ம வர போகிறோம். இப்படி ஒரு விஷயமாக தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் உடலுக்கு இப்போ வந்து அதிகமான பாதிப்புகள் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பிரச்சனை, ப்ரெஷர் பிரச்சனை, சிறுநீரக கல், இதுதான் அதிகமாக எல்லாருக்குமே வந்து பாதிக்குது. காரணம் என்னன்னு கேளுங்களேன். நம்ம வந்து உணவு தான், தண்ணி குடிக்கிறது கிடையாது. மெயினாக நம்ம பசங்களை குடிங்கன்னு வற்புறுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு தெரியாமலே ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகமாச்சா, ஸ்கூப்பி என்னமோன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து ஆர்டர் பண்ணி தெரியாமல் சாப்பிட்டுடுதுவோம். அந்த சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு வந்து இதாக இருக்குது. அதே போல் ஆமாம், அது ஏதோ ஒன்று, அது ஏன் நம்ம பேரெலாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதேமாதிரி ஆர்டர் பண்ணி ஆமாம் இது பண்ணுறாங்க. இந்த சுத்த உதர்க்க ஆசனம் நம்ம செய்யறதுனால இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்குது. உடலில் வந்து இறுக்கம் எங்கெங்கெல்லாம் இறுக்கம் இருக்கோ அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து தளர்வாயிடும். இப்போ இறுக்கமாக இருந்ததுன்னா, மனசு இறுக்கமாக இருந்தாலும் உங்களால் நல்லா இருக்க முடியாது. உடல் இறுக்கமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னு கேளுங்களேன். இப்போது வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகிறீங்க, லிஃப்ட் இருக்கும். இல்லை ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, லிஃப்ட் இருக்கும். நீங்கள் ஏறக்கூடாது, படியில் ஏறி போகிறதுக்கு போயிடும். ஏன்னா தொட்டத்துக்கு நம்ம குனிஞ்சு எடுக்கிறதுக்கே நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான், உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது. உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இதுக்கு தள்ளப்படுவாங்க, சிறுநீரக கல்லுக்கு தள்ளப்படுவாங்க. ஆமாம், உட்கார்ந்தே இருந்து எந்த விதமான வேலையும் செய்யாமல், நடைப்பயிற்சி இல்லாமல், உணவு பழக்கம் இல்லாமல், இந்த மாதிரி யோகா இல்லாமல், எதான் இப்போ பயிற்சினாலே உங்களுக்கு எல்லாமே நடைப்பயிற்சியாக இருந்தாலும் யோகா பயிற்சி, மன தியான பயிற்சி, இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கல் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆசனங்கள் செய்யுங்க. சுத்த உதர்க்க ஆசனம். அதே போல் சோர்வுங்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ சோர்வு அடைவாங்க, வெயிலில் நடந்து போவாங்க, போயிட்டு வந்தோன்னே களைப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த களைப்பையே அவங்க மாற்றிப்பாங்க. கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டாங்க. என்னப்பா வெயிலேருந்து வந்திருக்கிய அப்படிம்பாங்க. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் இளைப்பாறிட்டுனா உடனே உங்களுக்கு அந்த இது இந்த முதுகில் உள்ள முதுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்கக்கூடியதாகும். இந்த இடுப்பு கூட்டின், அதாவது இடுப்பு கூடுன்னு பேர், இந்த இடுப்பு கூட்டின் உள்ள உறுப்புகள் அனைத்தும் செயல்படக்கூடியதாகும். என்ன செயல்படக்கூடியது, உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாகிடுவீங்க. மறை உறுப்புகள்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும், ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த அடி வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே செயல்படக்கூடியதாகும். அடி வயிற்று பகுதியில், இந்த வயிற்றுக்கு கீழே உள்ள பகுதி, அதுதான் சொல்லுவோம் விலா எலும்பு தொடை பகுதி. இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதேமாரி செய்யக்குள்ள ரத்த ஓட்டம் வந்து ஒரே சீராகி நினைவாற்றல் அதிகரிக்குது. இடுப்பு மூட்டு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடியதாகும். சரிங்களா? இடுப்பு மூட்டு இதுதானே முக்கியமானது உங்களுக்கு. இப்போ மூட்டு வலியால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க, இடுப்பு வலியால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க. எழுந்திரிக்கவே முடியாது, மூச்சு பிடிச்சிக்கும். ஏன்னா செயல்பாடு கிடையாது. சவ்வுலாம் வந்து அப்படியே இறுக்கமாக இருக்குது. இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்கணும். சவ்வுகளை வந்து விலகி நமக்கு வந்து செய்யணும். அதாவது இந்த ஆசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு வலி ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிடுங்க. இதுதான் இந்த ஆசனத்தில் சொல்ல வர விஷயமே. வலி எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் வலி ஏற்பட்டதுன்னா நம்ம செய்யக்கூடாது. நிப்பாட்டிட்டு நாளைக்கு மறுநாள் நம்ம செய்யலாம். அதோடு நிப்பாட்டிட்டு நார்மலாக உங்களுக்கு இருந்துருங்க. இந்த சுத்த உதர்க்க ஆசனம் பார்த்த அனைவருக்கும் நம்மளது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளைக்கு ஒரு ஆசனத்தோடு உங்களுக்கு வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.